வணக்கம் பானு. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்மமான முறையில் மரணமடைந்து இன்று 10வது நாள் கடந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளன. விசாரணை அனைத்து கோணத்திலும் முடுக்கி விடப்பட்டுள்ளது. கிடைக்கும் ஒவ்வொரு தடயங்களையும் முக்கிய தடயமாக கருதி அவற்றை ஆராய்ந்து ஆய்வு செய்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உடற்கூறு ஆய்வு முடிவுகள் காவல்துறைக்கு கடந்த வாரமே வழங்கப்பட்ட நிலையில் மேலும் ஒரு ஒப்பீனியன், ஒரு சிறப்பு கருத்து கேட்பதற்காக எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்காக சென்னைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதில் இடம்பெற்றுள்ள சில முக்கிய தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. அதாவது 2ஆம் தேதி இரவு காணாமல் போனதாக கூறப்படும் நிலையில் ஜெயக்குமார் 4 முதல் 5 மணி நேரம் வரை அடித்து துன்புறுத்தப்பட்டுள்ளதற்கான வாய்ப்புகள் இருந்ததாக அந்த உடற்கூறு பரிசோதனையில் தெரிய வந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அடுத்தபடியாக கைகால்கள் கட்டப்பட்டு உடல் முழுவதும் கம்பியால் சுற்றப்பட்டு வயிற்றில் இரும்பு தகடு மற்றும் கடப்பாக்கல் ஆகியவற்றை வயிற்று பகுதியில் என்றால் வயிற்றுக்குள் அல்ல, வயிற்றின் மேல் பகுதியில் வைத்து கட்டப்பட்டு எரியூட்டப்பட்ட நிலையில் அவர் உடல் கிடைத்ததாகவும், பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் அவர் உயிரிழந்து 3 முதல் 4 மணி நேரத்திற்கு பிறகே அந்த உடல் எரியூட்டப்பட்டதாகவும் உடற்கூறு பரிசோதனை தகவல்கள் கூறுகின்றன. மற்றும் முக்கிய ஒரு தகவலாக உடல் கிடந்த தோட்டம், அதாவது திசையன்விளை கரைசுத்துப்புதூர் தோட்டமானது அருகில் உள்ள கடல் பகுதியில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. எனவே கொலை செய்தவர்கள் கொலையா தற்கொலையா என்ற முடிவு அபிஷியலாக இனிமேல் தான் வர வேண்டும், இருக்கட்டும். கொலை செய்தவர்கள் இது போன்ற நீர்நிலைகளில் போட்டு விடலாம் என்ற அடிப்படையில் கம்பியால் அவரது உடலை கடப்பாக்கள், இரும்பு தகடுகள் போன்றவற்றை வைத்து கட்டி ஒருவேளை இது போல் எரித்திருக்கலாம் என காவல்துறை தடய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, தூத்துக்குடியில் இன்று உயர் காற்றழுத்த சுழற்சியின் காரணமாக நல்ல மழை பெய்தது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் காற்றழுத்த சுழற்சியின் காரணமாக ஒருவேளை மழை பெய்யக்கூடும் என்ற தகவல் வெளியான நிலையில் திசையன்விளை பகுதியில் இது போன்ற மழை எதுவும் ஏற்பட்டு தடயங்கள் எதுவும் மழை நீரில் அடித்து செல்லப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக 10 தனிப்படைகள் மிக தீவிரமாக அங்குலமாக அலசுகிறார்கள் என்பதில் முழு உண்மை உள்ளது. ஒவ்வொரு இடத்திலும் சென்று ஒவ்வொரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்குலத்திலும் ஏதாவது தடயங்கள் கிடைக்கிறதா என்று நேற்று முதல் மிக 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 முக்கியமான ஒரு சோதனை நடைபெற்று வந்தது. அந்த நிலையில் நேற்று அவரது தோட்டத்தில், ஜெயக்குமார் உடல் கிடந்த தோட்டத்தில் இருந்து அங்குலமாக தடவியல் நிபுணர்கள் சோதனை செய்த போது முயல் உருவம் பொறித்த தீப்பெட்டி ஒன்று கிடைத்துள்ளது. அந்த தீப்பெட்டி ஒருவேளை இவரது உடலை எரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு இருக்கலாமோ என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர்.